கேரளா சென்றுவிட்டு திரும்பிய ஐயப்ப பக்தர் சொன்ன விஷயம். தமிழர்களே உஷார். கேரளா சென்றபோது நடந்த சம்பவத்தை ஒருவர் முகநூலில் பதிவு செய்ய இப்படியெல்லாம் கூட நூதன முறையில் நடக்குமா என்ற அச்சம் எழுந்திருக்கிறது. சத்யன் வினஸ்பாபு என்ற நபர் அவரது முகநூல் பக்கத்தில் சபரிமலையிலிருந்து குமிழி வழியாக வரும் ஐயப்ப பக்தர்கள் ஜாக்கிரதை, தி கேரளா ஸ்கேம் #9/1/2023 அன்று சபரிமலை பயணத்தை முடித்து திரும்பி வரும் வேளையில் குமிழி அருகே நேந்திரம் சிப்ஸ் வாங்குவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் நமது யாத்ரீகர்கள். நேற்றிரவு குமிழியில் நியூ கேரளா ஸ்பைஸ் ஸ்டோர் என்னும் சிப்ஸ் கடையில் இருந்து 30 வயது மிக்க இளைஞர் காரை தடாலடியாக நிறுத்தி காரின் சாவியை நிறுத்தினார். எதற்காக காரை நிறுத்துகிறீர்கள் என்று கேட்டபோது வண்டியை ஓரம் போடவும் இது நம்ம கடைதான் என்று ஆரம்பித்தான். எங்களுக்கு வேண்டாம் என்றவுடன் பேச்சை மாற்றி பேசி எதற்காக அதிவேகமாக காரை ஓட்டி வந்தீர்கள் என்று பக்கத்தில் இருக்கும் கடைக்காரர்களை அழைத்தான். வந்தவர்களும் மிரட்டும் தொனியில் தமிழக வண்டிகள் என்றாலே என்று ஜாடை பேசினார்கள். குறிப்பு உணர்ந்து கொண்ட நம் வண்டியின் ஓட்டுநர் மலையாளம் நன்கு அறிந்திருந்ததால் நானும் இந்த ஊர்க்காரன்தான் என்று சொல்ல, நானும் மலையாளத்தில் பேச சிறிது தொலைவிற்கு முன் ஒரு வண்டியை ஓரம் ஏற்றிவிட்டு வந்து விட்டீர்கள் என்று மாற்றினார். டிராவல்ஸ் வண்டி என்றதால் எதிரில் வந்த தமிழக வண்டியை நிறுத்தினோம். சாலையில் தமிழக வண்டிகள் அணிவகுக்க அனைவரும் நம் பக்கம் நியாயம் கேட்க உடனடியாக டிராஃபிக் போலீஸ் ஒருவர் உள்ளே வந்தார். வண்டி ஓரம் போட சொல்லிய விஷயத்தை கேட்டறிந்தார். போலீசாரிடத்தில் 14 கிலோமீட்டர் முன்னதாக யாரோ ஒருவரை இடித்துவிட்டு வந்து விட்டதாக அவர் இவரை அழைத்து சொன்னதாகவும் மீண்டும் மாற்றி பேசினான். வண்டியின் சாவியை தருகிறோம், வழியெங்கும் கேமராக்கள் நிறைந்திருக்கிறது, அப்படி யாராவது இடித்துவிட்டு வந்தோம் என்றால் வண்டியை பரிசோதித்துக் கொள்ளவும் என்றார் ஓட்டுநர். பின்னர் மீண்டும் மாற்றி பேசிய அவன் வண்டியை இடிக்கவில்லை, இடிப்பது போல் அருகே வந்த காரணத்தால் கீழே விழுந்து விட்டான் என்றான். ஒரு வண்டியை இடிக்காமல் எப்படி அவர்கள் வண்டியை நிறுத்தினீர்கள் என்று அவனை கேட்டுவிட்டு அந்த இடத்திலிருந்து உடனடியாக நம்மை கிளம்ப சொன்னார்கள். வண்டி ஓட்டுநரின் லைசன்ஸ் புகைப்படம் எடுத்துக்கொண்டார். நாங்கள் அவரிடத்தில் ஒரே ஒரு கோரிக்கை தான் வைத்து யாரோ ஒருவரை எடுத்துவிட்டு வந்து விட்டதாக அவர்களை அழைத்தார் என்று சொன்னார்கள். அவனுடைய மொபைலை வாங்கி பரிசோதிக்க கேட்டோம். ஆனால் பிரச்சனை செய்ய வேண்டும், அப்படி உங்களுக்கு புகார் கொடுக்க வேண்டும் என்றால் காவல் நிலையம் வாருங்கள், புகார் கொடுங்கள், விசாரிக்கிறோம் என்று நம்மை அங்கிருந்து இவர்களை அனுப்பிவிடலாமா என்று அவனிடம் அனுமதி பெற்று அனுப்பி வைத்தார். இரவு 1 மணி என்பதாலும் கூடவே பெண் குழந்தை இருந்த காரணத்தினாலும் திட்டிக்கொண்டே அங்கிருந்து கிளம்பினோம். தமிழக டூரிஸ்ட் ஓட்டுநர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். கோபப்பட்டு அவன் செய்த தவறை பொறுக்காமல் நம்மில் யாராவது ஒருவர் அடித்திருந்தால் பிரச்சனையின் போக்கையே திசை திருப்பி இருப்பார்கள். ஓட்டுநர்களின் எச்சரிக்கைக்காகவே இங்கே பதிவு செய்யப்படுகிறது. தவறே செய்யாத ஓட்டுநரின் புகைப்படத்தை எடுத்தார்கள். ஓட்டுநரை லைசன்ஸ் கோரப்பட்டது. ஆனால் கேரளா போலீஸ் நியாயத்தின் பக்கம் நிற்கவில்லை. அவனை ஒரு வார்த்தை கூட கண்டிக்கவில்லை. குமிழி வழியாக வரும் டிராவல்ஸ் ஓட்டுநர்கள் மற்றும் இரவு நேர யாத்ரீகர்கள் கவனமாக இருக்கவும் என குறிப்பிட்டு இருக்கிறார். இந்த தகவலை தற்போது பலரும் பகிர்ந்து வருகின்றனர்.